சென்னையில் பார்க்கிங் பிரச்சனையில் பாஜக மாநில நிர்வாகி அலிஷா அப்துல்லா மற்றும் அவரது உறவினர்கள் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளில் சென்னை அண்ணாநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். எம்பி அலுவலகம் அருகே கார் பார்க்கிங் பிரச்சனை தொடர்பாக ஏற்பட்ட தகராறின் பின்னணி என்ன? பிரபல கார் மற்றும் பைக் பந்தய வீராங்கனையாக திகழ்ந்தவர் அலிஷா அப்துல்லா. இவர் கடந்த ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்ததை அடுத்து மாநில நிர்வாகியாக முக்கிய பொறுப்பு வகித்து வருகிறார். இவர் மீதுதான் தற்போது கார் பார்க்கிங் விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கார் பார்க்கிங் தகராறு வழக்கு பதிவு செய்யும் அளவுக்கு சென்றது எப்படி? நீங்க லாண்ட் அடிச்சு நானே போய் சொல்லுமா? வீடியோ எடுக்க பத்தி சொல்லாதீங்க. வீடியோ எடுக்க பத்தி சொல்லாதீங்க. நான் பார்த்து வரேன். காலை எடுத்து பாருங்க. எல்லாமே போய்ட்டாங்க உள்ள. சென்னை அண்ணாநகர் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் பி பிளாக் பகுதியில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இதன் முதல் மாடியில் பாஜக விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு மாநில செயலாளர் அலிஷா அப்துல்லாவின் மாமனார் தேவராஜ் என்பவரின் வீடு அமைந்துள்ளது. இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன் இரவு கார் நிறுத்துவதில் பார்க்கிங் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக பாஜக நிர்வாகி அலிஷா அப்துல்லா மற்றும் திமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணை மேற்கொள்ளும் போதும் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதேபோல் எம்பி கலாநிதி வீராசாமி அலுவலகத்தின் அருகே உள்ள பிரபு என்பவர் வீட்டின் முன்பும் பார்க்கிங் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அவர்களிடமும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனையடுத்து பிரபு என்பவரின் கார் ஓட்டுநர் சரவணன் சென்னை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்திருந்தார். புகாரின் அடிப்படையில் கொலை முயற்சி, ஆபாசமாக திட்டுதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் பாஜக மாநில நிர்வாகி அலிஷா அப்துல்லா மற்றும் மாமனார் தேவராஜ், அவரது மனைவி உள்ளிட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த பார்க்கிங் விவகாரத்தில் அலிஷா அப்துல்லா சார்பிலும் சென்னை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பார்க்கிங் தகராறு நடந்தபோது பதிவான சிசிடிவி காட்சிகள் மற்றும் செல்போன் வீடியோக்களை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக அலிஷா அப்துல்லா அண்ணாநகர் காவல் நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பார்க்கிங் தகராறில் சுமார் 40 பேர் தங்களை சுற்றி வளைத்து அச்சுறுத்தும் வகையில் பேசியதாக குற்றம் சாட்டினார். மாமனார் ஹீஸ் பார்க் த கார் அந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு மேலே போனார் அவங்க ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்கு. சில ஆள் வெளியே வந்துட்டு இந்த மாதிரி பார்க் பண்ணக்கூடாது, அங்கே போயிட்டு பார்க் பண்ணுங்க, நிறைய பைக்ஸு கார்ஸ்லாம் இருந்துச்சு. அப்போது எம்பி வராரு, இங்கெல்லாம் பார்க் பண்ணக்கூடாது சொன்னார். இல்லைங்க, இங்கே தான் நம்ம ப்ராப்பர்ட்டி, நாங்கள் பார்க் பண்ணிட்டு மேலே போகிறோம். அப்போது கரெக்டாக எம்பியோட கார் வந்துட்டு அங்கே பின்னால் அப்படியே, இப்போ இதுதான் கார்னா பின்னால் அப்படியே பார்க் பண்ணிவிட்டு பார்க்கலாம், இவங்க எப்படி கார் எடுக்க போகிறாரு பார்க்கலாம் சொல்லிட்டு பேசினார். நாங்கள் யாரையும் காரை ஏற்றி கொலை செய்ய முற்படவில்லை என குறிப்பிட்ட அவர், போலீசாரிடம் அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினார். தங்கள் தரப்பில் கொடுக்கப்பட்ட புகாருக்கு தற்போது வரை CSR கூட வழங்கவில்லை என்றும் போலீசார் ஒரு சார்பாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். வந்துட்டோம் நேற்று ஈவினிங் ஒரு 6 மணி இங்கே வந்துட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க இங்கே 20 மினிட்ஸ்க்கு நானும் ஹஸ்பண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வெளியே வெயிட் பண்ணுங்க, நாங்கள் கூப்பிட்டு ஒரு 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. உள்ளே கேட்கும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இல்லைங்க வெளியெல்லாம் உட்கார முடியாது, நிறைய கொசு இருக்குது, உட்கார முடியாது வெளியே. சரி உள்ளே உட்காருங்க. நானும் மாமனார் ஹஸ்பண்டு உள்ளே இது ஸ்டேஷனுக்குள்ளே ஆல்மோஸ்ட் 1.5 hour நாங்கள் வெயிட் பண்ணோம். கேட்கும் போது பான் பாரா வாயில் வச்சுட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வாயை வச்சுட்டு, அப்படிலாம் நாங்கள் கொடுக்க முடியாதுங்க CSR. நான் சொல்லிட்டு சரிங்க CSR கொடுக்க முடியாதுன்னு திரும்பி என்னோட கம்ப்ளைண்ட் திரும்பி கொடுங்க, நாங்கள் கமிஷனர் கிட்ட டைரெக்டாக போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இல்லைங்க அதில் அப்படியே பின்னால் அந்த பேப்பர் இப்படி வச்சுட்டு அந்த எஸ்ஐ வச்சுட்டு கொடுக்க முடியாதுங்க சொல்லிட்டு போயிட்டாரு. வெயிட் பண்ணுங்க, நான் வரோம். திரும்பி ஆல்மோஸ்ட் 2 hours நாங்கள் வெயிட் பண்ணோம் உள்ள. அலிஷாவின் இந்த குற்றச்சாட்டிற்கு பதிலளித்துள்ள திமுக எம்பி கலாநிதி வீராசாமி, தன் அலுவலகத்தின் அருகே உள்ள வீட்டாருக்கும் அலிஷா அப்துல்லா குடும்பத்தினருக்கும் தான் பார்க்கிங் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் தகராறை விளக்கவே தனது தரப்பினர் முயன்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
இந்த விவகாரத்தில் தேவையில்லாமல் விளம்பரம் தேடுவதற்காக அலிஷா தன் மீது குற்றம் சாட்டியுள்ளார் என்றும் குறிப்பிட்டார். அலிஷா தெரிவித்த அனைத்து குற்றச்சாட்டுகளும் பொய் குற்றச்சாட்டு எனவும் தன் மீது அவதூறு பரப்பும் வகையில் செயல்பட்ட அவர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாகவும் கூறியுள்ளார். இது தேவையில்லாமல் இப்போ எதுக்காக அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பார்த்துருக்காங்களான்னு கேளுங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஏதாவது ஒருத்தர் பார்த்துக்கிட்டதே கிடையாது. பேசுறதுன்றது கூட வேண்டாம். இது வரைக்கும் நாங்கள் பார்க்கவே இல்லை. அந்த மேல் வீட்டு ஓனரை கூட நான் பார்த்தது கிடையாது. இது வரைக்கும் நான் வந்தேன்னா நான் எங்கள் ஆஃபீஸில் வருவேன். நான் எங்கள் விசிட்டர்ஸை பார்த்துட்டு நான் போகிறேன். நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன். நான் இது வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது. அவர் இது மாதிரி அபாண்டமாக இது மாதிரி ஒரு இதெல்லாம் சொல்லி அது பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்களா இல்லை என்ன மோட்டிவ்காக பண்ணுறாங்க அப்படின்றது தெரியாது. பார்க்கிங் தகராறில் இரு தரப்பினரின் குற்றச்சாட்டு குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.